இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? நான் வேணா வேலைக்கு போட்டாக்கா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்படி ஒரு அவசியம் இருந்தா அதை நானே செய்றேன். நீ படிச்சு டாக்டர் ஆவறது அப்போட கனவுக்கா? ஒரு நாள் அப்பா அம்மா கிட்ட சொல்றத நான் கேட்டேன். நித்திலா படிச்சு பட்டம் வாங்குறத நான் பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடுவேன்னு. ஆனா அது வரைக்கும் கூட அப்பா உயிரோடு இல்லையேக்கா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கீங்களா? உன் தங்கச்சி ஓடி போனதுக்காக நம்ம 2 பேரும் பிரியணுமா? எனக்கு குற்ற உணர்வா இருக்கு அஸ்வின். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னத்த புரிஞ்சுக்க சொல்ற? நிலா அதை பாரு. உங்க அப்பாவுக்கு வியாதி இருந்தது, அதனால தான் அவர் இறந்துட்டாரு. ஏன் மொட்டை தலைக்கு மூலங்காலுக்கு முடிச்சு போடுற? இல்ல அஸ்வின், எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனா நான் உன்னை காதலிச்சு 20 வயசுல பிரெக்னன்ட் ஆனேன். ஆக்சிடென்ட்ல அபார்ஷன் ஆனேன். நீ வேணான்னு சொன்னதும் அது தாங்கிக்க முடியுமா கண்டவன் கூட பேசி சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு குடிகாரி ஆனேன். என்ன பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு அஸ்வின். அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன போய் இப்ப என்ன பாதிக்குது அஸ்வின். என் குற்ற உணர்வு எனக்கு கொண்டுட்டு இருக்கு. நீலா, பெத்தவங்கள்ட்ட போய் சொன்ன பிள்ளைங்களே இல்லையா? இல்ல உன் அப்பா அம்மா தான் அவங்க பெத்தவங்கள்ட்ட போய் சொல்லிருக்க மாட்டாங்களா? ஸ்டாப் இட் அஸ்வின். நான் மத்தவங்கள பத்தி பேசல. என் தங்கச்சியால தான் எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு வந்தவங்கள சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நான் தான். நான் பண்ண தப்பா அது எனக்கு கிடைச்ச தண்டனை. தண்டனை? நித்திலா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நித்திலா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா காரியத்துக்கு வந்தவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு எனக்கு தானே தெரியும். நிலா, ஊரை பத்தி பேசாத. ஊர் 1000 பேசும். அவங்களுக்காக வாழ முடியுமா? ஆனா எங்க அப்பா எங்களுக்காக வாழ்ந்தாரு, உயிரே வச்சிருந்தாரு. ஆனா இப்ப எங்களுக்காக உயிரை விட்டுட்டாரு. நித்திலா, எனக்கு என்னமோ உங்க அப்பாவுக்காக என்ன வேணான்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அவரை சாக்கா வச்சுக்கிட்டு என்ன கழட்டி விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன எங்க போற? பேசி முடிச்சிட்டு போ. நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு தான் போறேன். அப்படின்னா அவ்வளவுதானா? இனி எப்பவுமே இந்த நீலா உங்க வாழ்க்கையில இல்ல. குட் பை மிஸ் அஸ்வின். குட் பை.
நவீன், அப்பா அவரோட சேவிங்கில் 50,000 வெள்ளி போட்டு வச்சிருக்காரு. இப்போதைக்கு காசு பிரச்சனை இல்லை. உட்காந்து சாப்பிட்டா அந்த பணம் எத்தனை நாளைக்கு தாங்கும்? உனக்கு, எனக்கு, நந்தினிக்கு தனித்தனியாக அப்பா 3 எஜுகேஷன் பாலிசி எடுத்திருக்காரு. உன்னோட என்னோட மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடு அப்பா பேரில் இருக்கு. இன்சூரன்ஸில் இதையும் கேஷ் ஆக்கி பேங்க்லேருந்து வீட்டு கிராண்ட் வந்துடும். அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ண மட்டும் 1 லட்சம் வெள்ளி இருக்கு. அப்பா சொந்தமாக KWSPயில் 15 பணம் போட்டு வச்சிருக்காரு. அந்த பணமும் இருக்கு. அவரோட டாக்ஸி கூட கடை முடிஞ்சுது. அப்பா இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த கடனும் விட்டுட்டு போல. நாம தான்டா அவருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். வேலையா இருக்குங்களா? கொஞ்சம் தான் பாட்டி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க. டாக்ஸி சும்மா தானே இருக்குது. வர்ற வழியில் சொந்தக்காரை பார்த்தேன். அவர் மாசத்தவணையில் டாக்ஸியை பார்க்குறேன்னு கேட்குறாரு. கேட்டு சொல்கிறேன்னு வந்தேன். பாட்டி, அப்போட நினைவா அந்த டாக்ஸி மட்டும்தான் இருக்கு. அதை விட பணமாக முக்கியம். கண்டிப்பாக இதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்பா இறந்ததுலேருந்து யாரு கூடயும் பேசுறதில்ல. அப்பா படத்துக்கு மாலை போட்டு அவரோட டாக்ஸியை கழுவி சுத்தம் படுத்துறதே அவங்க வேலையாக போச்சு. வேணா பாட்டி, அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கும் கவலையாக தான் இருக்கு. உங்கள் அப்பாவோட ஞாபகமா எந்த பொருளும் இருக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். என்ன பாட்டி பேசுறீங்க? அப்பா தான் நம்ம கூட இல்லை. அவரோட நினைவுகளையும் அழிக்கணும். அது உங்கள் அப்பாவுக்கு தாண்ட வேதனையாக இருக்கும். பாட்டி, இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அப்பாவோட டாக்ஸி வண்டி தான். அதோட அந்த டாக்ஸி கம்பெனி பெர்மிட்டில் இருக்கு. நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் நீ அவசரம் பண்ணிக்க, சரியா? என்னடி என் பொண்டாட்டி எப்படி இருக்க? என்ன அப்படி பாக்குற? என்ன திமிராடி உனக்கு? என்னால முடியல. நான் எங்க அப்பா அம்மா கிட்டே போயிரு. போ போ. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட முதல் பகல் அப்புறம் முதல் இரவு எல்லாத்தையும் கொண்டாடிட்டு போ. பாரு பாரு, கழுத்துல லைசன்ஸ் கூட மாட்டிருக்கேன். வா 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 சொல்லணும். வா வா. என்ன சொன்ன? எப்படி? நான் படிக்கலையா? நல்லா தொழில் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு நீ என்ன 2 வருஷம் காக்க வச்ச? உன்ன நல்லா உனக்கு இதான் தண்டனை. என்னையும் என் வேலையும் பத்தி கேவலமா பேசலனே நீ.